ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய உன்னதத்தின் போஜனமாகிய உம்முடைய ஜீவ போஜனத்தை எங்களுக்கு தகப்பனாகிய திரியேக தேவனே, நீங்கள் தந்த தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் எங்களுக்கு தந்தருள்வீராக. ஆவியானவராகிய தகப்பனே, எங்களுக்கு இதை பொறுப்படுத்தி எங்களை வழிநடத்தி போதித்து வழிநடத்தி எங்களுக்கு ஆசீர்வித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வாரும் ஆவியானவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மை பாதம் அணிந்து தகப்பனே மை அடைக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தை நீர் கொடாதவைகள் புறம்பானவைகள் ஒருபோதும் காணக்கூடாதபடி எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினியும் இரத்தத்தின் அக்கினிய நிலை வேரோடு இவைகளை சுட்டரித்து 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 போடுவதாக. உம்முடைய நாமம் இரத்தமும் வார்த்தையும் உடைய அபிஷேகம் உடைய கிருபா வரங்களும் உடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய தெய்வீக தன்மையும் வல்லமையும் கிருபையும் இரக்கமும் உம்முடைய பேரன்பும் ஆண்டவரே, உம்முடைய அநாதி சிநேகமும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய வெளிச்சமும் அக்கினியும் என்னையும் உடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டு கொள்வதாக. நீரே ஆண்டு கொள்வீராக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். அதில் வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் படிப்பு ரீதியாகவும் வேலையின் ரீதியாகவும் பல பல விதத்திலே ஒவ்வொருவரும் சந்திக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய அநாதி திட்டத்திலே வழிநடத்தப்படுகிறவர்களுக்கு இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் வந்தும் தீமைகளும் பொல்லாப்புகளும் ஆபத்துகளும் வந்தாலும் அவைகளை எல்லாம் அழித்து போடுகிற கர்த்தர், அவர் திட்டத்தின்படி வழிநடத்துகிற கர்த்தர் அவர்களோடு இருந்து அதை அழித்து தப்ப பண்ணி காப்பாற்றி கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நித்திய ஜீவக்கரை சேரும் பரியந்தமும் கூட இருக்கிறது தான் அவருடைய திட்டம். தகப்பனும் மகளும் இருந்து தேவன் செய்கிற காரியங்கள், தன் பிள்ளைகளோடு இருந்து செய்கிற காரியங்கள். பிள்ளைகள் தகப்பன் கரத்திலே கொடுத்து, தகப்பனை என்னை நீர் பிடித்து என்னை நடத்தும் என்று நீர் என்னை பிடித்து என்னை நடத்தும் என்று அவர் நம்ம பிடிச்சிட்டாருன்னா ஒரு உறுதியாக பிடிச்சிருப்பார். அதிலிருந்து விலக முடியாது. நாம் அவரை பிடித்திருந்தோமானால் நாம் நிச்சயமாக அந்த பிடியை விட்டுடுவோம். ஆனால் அவர் கரத்தில் நம்மை கொடுத்து என்னை இறுக பிடித்து என்னை உறுதியாக என்னை செம்மையான உம்முடைய பரிசுத்தமான நீதியான வழியில் என்னை நடத்தும் என்று தங்கள் இருதயத்தை முழுமையாய் கொடுத்தவர்களுக்கு கர்த்தர் அவர் திட்டத்தின்படி அவர்களை வழி நடத்துவார். அவரவர்களை நடத்தி கொண்டு போனதில் இழந்த எல்லா இழப்புகளை தேவன் திரும்ப தந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திருப்ப எடுப்பித்து நிலைநிறுத்தி அதை ஆசீர்வதித்து தருவார். குடியேற்றப்படாத பட்டணங்களை எல்லாம் குடியேற்றுகிற பட்டணமாக மாற்றி தருவார். மதிலெழுந்த பட்டணங்களை எல்லாம் மதில்கள் எழும்பும்படி செய்வார். மலையின் மீது அமர்ந்திருக்கிற குடியிருக்கிற பட்டணம் மறைந்திராதது போல கர்த்தராகிய தேவன் ஒவ்வொருடைய வாழ்விலே மறைந்த காரியங்கள், மறைந்து ஒளிந்து போனவைகளை எல்லாம் கர்த்தர் எல்லாம் திரும்ப நன்மையானவைகளை எல்லாம் கொண்டு வந்து நிலைநிறுத்தி தம்முடைய நாமத்தை நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார். உண்மையாகவே அவரைத்தான் சார்ந்து அவரை பற்றி அவரையே நோக்கி பார்க்கிறவர்களை தேவன் நிச்சயமாக கைவிட மாட்டார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் அப்படித்தான் போடப்பட்டிருக்கிறது. வேத நாயகனாகிய கர்த்தர், நம் பரலோக தகப்பனானவர், ஜீவாதிபதி நிச்சயமாக ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஓநாய்களுக்கும் நரிகளுக்கும்
குள்ள நெறிகளுக்கும் குடிமூசல்களுக்கும் பாலசிங்கத்துக்கும் சர்ப்பங்களுக்கும் சர்ப்பங்களின் குட்டிகளுக்கும் அனகுண்டாக்களுக்கும் நம் இரத்த பிரியர்களுக்கும் கொடூரர்களுக்கும் கொடூரமான மந்திரவாதிகளுக்கும் சூனியக்காரர்களுக்கும் நரபலி எல்லா வகையிலும் மனிதன் உட்பட எல்லா நரபலியை செலுத்துகிறவனுடைய கொடூர விருப்பங்களும் அவனை கொண்டு எங்கள் விருப்பத்தை நிறைவேற்று என்று செய்து கட்டவிழுக்கிறவனுடைய கிரியைகளும் அதில் இருக்கிற விழுந்து போன சாத்தானும் அவன் சேனைகளுடைய ஆவிகளுடைய இதையும் கொலைபாதகர்களுடைய கொடூர விருப்பங்களுக்கும் ஒருபோதும் அசுத்தர்களும் பாவிகளும் விபச்சாரக்காரர்களுடைய விருப்பங்களும் நிறைவேறாதபடி கர்த்தர் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்து தம்முடைய அனாதி தீர்மானத்தின் திட்டத்தை தேவ பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற்றி தருவார். அவர் குறித்த வேளையில் சகலவத்தையும் நிறைவேற்றி தந்து விடுவார். ஆமேன், ஆமேன். அவர் ஒருவர் தான் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர், சொன்ன சொல்லை நிறைவேற்றுகிறவர். நம் சொல்லு 100 முறை தவறி போகுது, அவர் சொல்லு 1 முறை கூட தவறி போவதே இல்லை. தாமதித்தாலும் அது நிறைவேறுகிற வார்த்தை. அந்த தாமதமே அவருடைய பிள்ளைகளே அவர் எதிர்பார்க்கிறபடி அவர் உருவாக்குவதிலே தான் வருகிற தாமதமே என்று வேறொன்று தாமதத்தினாலும் அது தாமதிக்காதபடி எல்லாவற்றையும் நாம் கடந்து வந்த பாதையில் வந்த பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறக்கத்தக்கதாக தேவன் கிருபையாய் இரக்கம் பாராட்டி மன்னித்து இரக்கம் பாராட்டி செய்கிறவர் என்று அவருடைய திட்டத்தில் அது இருக்குது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அப்படிதான் வேதத்தில் போட்டிருக்கு. அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவர் முடிவில்லாதவர். அவருடைய மன்னிப்புக்கும் இரக்கத்துக்கும் முடிவே இல்லை. அவருடைய வல்லமையும் மகத்துவமும் பராக்கிரமும் குறைஞ்சு போவதும் இல்லை. அவர் அபிஷேகிக்கிறதும் குறைஞ்சு போவது இல்லை. அவர் ஆசீர்வதிக்கிறதும் குறைஞ்சு போவது இல்லை. அவர் நன்மை செய்கிறதும் குறைஞ்சு போவதில்லை. அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புகிறதுலையும் குறைஞ்சு போவதும் இல்லை. ஆமென், ஆமென். பார்த்து கொண்டே கர்த்தருடைய கிருபையினாலே பார்த்து கொண்டே வந்தோம். ஏசாயா புஸ்தகம் சுருக்கமாக பார்த்துருவோம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆமாம், இந்த வார்த்தைக்காகத்தான் என்ன அதை சொன்னேன். அவரவர் பிள்ளைகளுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பார். அவர் எடுத்து பயன்படுத்துகிற வேலைகள் வித்தியாசம். செய்கிறவர் கர்த்தர், மகிமைப்படுகிறவர் கர்த்தர், மகிமைக்குரியவர், எல்லா மகிமை கனத்துக்கும் உரியவர் கர்த்தர். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அவருடைய மகனுக்கும் அவருடைய மகளுக்கு என்ன சொன்னாரோ, அந்தந்த பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாரோ அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன். அதை எல்லாம் நேர்த்தியாய் திட்டம் பண்ணினேன். அதை செய்து முடிப்பேன். கேக்குதா? செய்து முடிப்பேன் சொல்லிட்டு 12:13. முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, சொல்றதுபடியே கேட்கறதே கிடையாது, செவி கொடுத்து கேட்கறதே
கிடையாது. இருதயத்தை கடினமாக்குறது, இருதயத்தை கடினமாக்குறவர் அவர்கள் தான் முரட்டு இருதயம் உள்ளவர்களே. நீதிக்கு கர்த்தர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியணும், அதை நம்பணும்ன்றது கிடையாது. அது கிடையவே கிடையாது. ரெண்டுத்துக்குமே தூரமாக இருக்கிறவங்க, பார்வைக்கு கிட்ட இருக்கிற மாதிரி, பேசுறதுக்கு கிட்ட இருக்கிற மாதிரி, ஆமேன்னு சொல்கிறதுலையும் கிட்ட இருக்கிற மாதிரி, ஆமோதிக்கிறதுலையும் கிட்ட இருக்கிற மாதிரி, விசுவாசிக்கிறது போல கிட்ட இருக்கிற மாதிரி, கர்த்தரோடு கூடவே இருக்கிற மாதிரி, கர்த்தர் சொன்னபடியே பேசுகிற மாதிரி, கர்த்தர் சொல்கிறபடியே நடக்கிற மாதிரி, அப்படி இருக்கிற மாதிரி இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் பார்வையில் அவர்கள் தூரமாக இருக்கிறார்கள். என்னவா இருக்கிறார்கள்? தூரமாக இருக்கிறார்கள். கர்த்தர் சொன்னபடி செய்கிறவரே இல்லை. கர்த்தர் சொன்னபடி சம்பவிப்பது இல்லை. கர்த்தர் சொன்னபடி வாய்ப்பது இல்லை. கர்த்தர் சொன்னபடியே கர்த்தர் என்னென்னலாம் நன்மையானவைகளை சொன்னாரோ, மேன்மையானவைகளை சொன்னாரோ, கிருபையுள்ள வார்த்தைகளை என்னென்ன சொன்னாரோ, ஆசீர்வாதமான வார்த்தைகளை என்ன சொன்னாரோ, ஜெயகீர்த்தியான வார்த்தைகள் என்ன சொன்னாரோ, மீட்புக்குரிய வார்த்தைகளை சொன்னாரோ, விடுதலைக்குரிய ஆசீர்வாதத்தை சொன்னாரோ, அவைகள் எல்லாம் அவர் சொன்னபடி நடப்பது இல்லை என்று சொல்லுகிறவர்களை தான் சொல்கிறாரு. எனக்கு செவி கொடுங்க, செவி கொடுங்க, நீங்கள் அப்படிதான் நல்லது அப்படின்றாரு, நல்லது என்றாரு. சொல்லிட்டு சொல்கிறார் 13, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதும் இல்லை. என் ரட்சிப்பு அவர் மீட்டு எடுத்து விடுவிக்கிறது தாமதிப்பும் இல்லை. நான் சீயோனிலே ரட்சிப்பும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்று சொல்லி, அப்போ அவருக்கு செவி கொடுக்கவே மாட்டோம். அவர் சொல்கிறத நம்பவும் மாட்டோம், கேட்கவும் மாட்டோம். நாங்கள் கேட்குற மாதிரியும் நம்புகிற மாதிரியே போவோம். அவர் செய்வதில்லை என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தர் கிருபையாய் அழைத்து தேவன் அந்தந்த பிள்ளைகளை மன்னித்து இரக்கம் பாராட்டி இந்த உலகத்திலே வாழும்படியாய் விரும்புகிற தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக தேவ பிள்ளைகளுக்கு தேவன் நியமித்திருக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிருபையுள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒன்று கூட பழிக்கக்கூடாது, ஒன்று கூட வரக்கூடாது, ஒன்றும் வாய்க்கக்கூடாது, கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரவே கூடாது, நசுக்கப்பட வேண்டும், மிதிக்கப்பட வேண்டும், அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று விரும்புகிறவருடைய கொடூரமான விருப்பங்கள் தொடர்ந்தேச்சு வருஷ கணக்கில் இதுவே அவர்கள் உணவாகவும், இதுவே அவர்கள் பானமாகவும், இதுவே அவர்களுடைய அனுதின சம்பாஷணையாகவும் இருந்து கொண்டு நித்தமும் செய்கிற துன்மார்க்க சேனைகளுக்குத்தான் வெள்ளம் வரும்னாரு. அவர்களுக்குத்தான் வெள்ளம் வரும்னாரு. 40 துன்மார்க்க சேனையாக இருக்கிறேன்னா எனக்கு தெரியும், நான் வெளியில் நான் நீதிமான் மாதிரி காமிச்சிட்டு இருந்தா காமிக்கலாம். கர்த்தர்கிட்ட யாரும் வெளி வேஷம் போடவே முடியவே முடியாது. கர்த்தருக்கு துணியை மூடிட்டு முகத்தில் மூடிட்டு காரியத்தை நடப்பிக்கணும்னு நினச்சா நடப்பிக்க முடியவே முடியாது. இந்த உலகத்தில் கொள்ளைக்காரர்கள், திருடர்கள் டக்குன்னு மிளகாப்பொடி எடுத்து கண்ணில் தூவி போட்டுடுறாங்க, போட்டுட்டு உடனே பறிச்சுட்டு ஓடிடுறாங்க, இல்லைன்னா மண்ணை தூவி ஓடிடுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஏமாற்றி ஓடுகிறார்கள். அப்படி அவரை யாரும் ஏமாற்றவே முடியாது. அவர் ஏமாறுறவரும் அல்ல, மனுஷனை போல் கிடையாது. மனிதனை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் தாம் விளம்பின வார்த்தையிலே அவர் கவனம் உள்ளவராயிருந்து, கிருபை உள்ளவராயிருந்து, மன்னித்து இரக்கம் பாராட்டி மீட்டு வாழ வைப்பாரே தவிர அழிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அப்படி கொடுக்கிறவராயிருந்தால் வானாதி வானங்களை விட்டு, மகிமையின் சிங்காசனத்தை விட்டு, உன்னதத்தை விட்டு இறங்கி வந்திருக்கவே மாட்டார். தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் பிதாவின் சித்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிஞ்சு வந்திருக்கவே மாட்டார். சிலுவையில் தன்னை ஜீவ பலியாய் பானபலியாய் கொடுத்திருக்க மாட்டார். அப்போ அவருக்கு முற்றிலுமாய் செவி கொடுக்கவே மாட்டோம். எத்தனை 1000 முறை கூப்பிட்டாலும் சரி, 1,00,000 முறை கூப்பிட்டாலும் சரி, அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சிருக்கிற நிமிஷம் வரைக்கும் கூப்பிட்டாலும் சரி, செவி கொடுக்கவே மாட்டோம். நாங்கள் எங்கள் வேலையை, துன்மார்க்க வேலையை செய்துக்கிட்டே தான் இருப்போம். தலைமுறையாக இது எங்களுடைய வழக்கம் என்று சொல்லுகிற அவர்களை
தேவன் தான் அழிக்கணும் என்று முடிவெடுக்கிறாரே தவிர மனுஷன் உலகத்துல முடிவு எடுக்கவே இல்லை. மனிதன் முடிவெடுக்க மனிதனுக்கு அதிகாரமே கிடையாது, கிடையவே கிடையாது. தேவன்தான் அதை முடிவெடுக்கிறார். தேவன்தான் அதை அந்த வெள்ளத்தை வைத்திருக்கிறார். அது ஒரு வெள்ளத்துக்கு ஒப்பிடுகிறார். வெள்ளம் வந்தா எப்படி வாரிக்கிட்டு போகுமோ இந்த உலகத்துல பார்க்குறோம், அது எப்படி தூக்கிட்டு போதோ அது போல நினையாத நேரத்துல அந்த வெள்ளங்கள் வரும் என்று துன்மார்க்கர்களும் பகஞ்சர்களும் இரத்த பிரியர்களாகிய கொலைபாதகர்களுக்குத்தான் வரும். கொலைபாதகர்களுக்கு துணை செய்கிறவர்களுக்கும் வரும். கொலைபாதகர்களுக்கு துணை செய்கிறவர்களும் கொலைபாதகர்களுக்கு ஒத்தாசை செய்கிறவர்களுக்கும் அவர்களை தூண்டி விடுகிறவர்களுக்கும் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். அதிலே அதுதான் சொல்லிக்கிட்டே இருந்தார். 1-2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1 மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் இதை விட அது அப்புறம் அது கிளப்போம். 11ஆம் அதிகாரம் 1. வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது. அப்ப யுத்தத்துக்கு போறதுக்குன்னு ஒரு கால வேலையை வச்சிருக்கிறாங்க ராஜாக்கள். இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். குரல் நல்லபடியா வந்ததுக்கா ஸ்தோத்திரம். வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ராப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீது போக வேண்டிய தாவீது போல. என்ன காரணம் என்ன ஏது தேவனுக்கு தெரியும். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில், அது ஒரு நாள்னா அந்த வாரத்திலேயோ அது அந்த மாதத்திலேயோ ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அப்படின்னு 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டில் வாசமாய் இருக்கையில் இது 2ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வார்த்தை. போன வாரம் சொல்லப்பட்டது. அதை குறித்து அவர் சொல்றாரு, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திரைச்சீலையில் இருக்குது, நாங்கள்லாம் நல்ல வீட்டில் இருக்கிறோம், அரண்மனையான வீட்டில் இருக்கிறோமப்பா, உங்களுடைய உடன்படிக்கை பெட்டி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அங்கலாய்க்கிறாரு. அது வேதனைப்படுறாரு. அதுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு மனதில் என்றாரு, யோசிக்கிறாரு. கர்த்தர் எங்கேயோ இருந்த ஆடுகளுக்கு பின்னாக இருந்த எண்ணெய் எடுத்து, ஆடு மேய்ப்பனாய் இருந்த எண்ணெய் எடுத்து இஸ்ரவேலின் ஜனமாகி ஆடுகளை மேய்க்கிற ராஜாவா என்னை கொண்டு வந்துட்டாரு. இவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் என்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. எவ்வளோ வெற்றி எனக்கு கொடுத்துருக்கிறாரு. எத்தனையோ சத்துருக்களை அழித்து எனக்கு ஜெயத்தை கொடுத்துருக்கிறாரு. எல்லா ஆபத்துகளிலும் என்னை தப்புவித்து என்னை காக்கிறவராய் இருந்து என்னை காக்கிற தேவனாய் இருக்கிறாரு. ஆரம்பத்திலே எனக்கு கோலியாத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே வீழ்த்துகிற ஒரு கிருபையை எனக்கு கொடுத்தாரு. அவராலே எனக்கு பேரும் புகழும் கொடுத்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்திதி, நல்ல நிலையில கொண்டு வந்திருக்கிறார். என்னை தேவன் கொண்டு வந்தார். தேவன் அவருடைய வாழ்விலே தேவன் ஒரு திட்டத்தை வைத்துதான் அவரை நடத்துகிறார்.
அவர் எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு பிரியமும் வைராக்கியமாய் இருக்கிறார். எல்லா விதத்திலும் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்படுகிறவர், கர்த்தருக்கு பிரியமானதை எல்லாம் செய்கிறவர் என்று. ஆனால் சாத்தான் பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தான். தாவீதை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தவன். தேவனுடைய திட்டம் இவன் வாழ்க்கையில் நிறைவேறவே கூடாது. இவன் மனுஷன்தானே, எப்படியும் ஏதாகிலும் பலவீனம் அவனுக்கு இருக்கும் என்பதை இனம் கண்டு அவன் இனம் காணுவதை தேவனுடைய கண்களுக்கு தெரியாததில்லை, அவன் ஞானத்துக்கு புலப்படாததில்லை. ஆனாலும் அவன் பின்தொடர்ந்து வரும்போது சமயத்தை அவன் எதிர்பார்த்து கொண்டே வருகிறான். அவன் எதிர்பார்த்த வருடமும் எதிர்பார்த்த மாதமும் எதிர்பார்த்த நாளும் அவன் காத்து கொண்டிருக்கிற வேளையிலே இவர் யுத்தத்துக்கு புறப்பட வேண்டியவர் யுத்தத்துக்கு போகாதபடி இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே சத்ரு உள்ளே நுழைகிறான். தேவன் எதிர்பார்த்திருப்பார் தாவீது அதிலே விழாதபடி நிற்பார் என்று எதிர்பார்த்திருப்பார். அந்த எதிர்பார்ப்பின்படி அங்கு இல்லை. அவன் எல்லாவற்றிலும் தாவீதை சாய்ப்பதற்கு எல்லாவற்றையும் பார்த்து அதில் ஏதோ ஒன்றை அவன் கண்டு, ஆனால் அதுவும் உடனடியாக அது சம்பவிக்க முடியாது என்பதை அறிந்து அதற்கான வேலையும் தருணத்தையும் அவன் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அதுதான் இந்த 2ஆம் வசனம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடே சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதினிடத்திற்கு அனுப்பினான். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாய் இருக்கிறானா? ஜனங்கள் சுகமாய் இருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். இந்த சம்பவத்தை கர்த்தருடைய கண்ணுக்கு மறைவானது இல்லை, பரிசுத்த தகப்பனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆனால் சாத்தான் உள்ளே வேலை செய்ய வரும்போது நிச்சயமாக தாவீதினிடத்தில் இருந்த ஆவியானவர் நிச்சயமாக இருந்திருக்கவே மாட்டார். பாவம் இருக்கிற இடத்தில், பாவம் கிரியை செய்கிற இடத்தில், பாவம் வியாபித்திருக்கிற இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கவே மாட்டார். அப்போ ஆவியானவர் ஒன்று இந்த சம்பவம் நடக்கிற வேளையில், நடக்க முற்படுகிற வேளையில், அதுக்கு இடம் கொடுக்க சிந்தையிலே இடம் கொடுக்கிற வேளையில் ஆவியானவர் கடந்து சென்றிருப்பார். அல்லது அதற்கு முன்னரே என்னையாகிய ஆவியானவர் தாவீது ஆகிய பாத்திரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக என்னையாகிய ஆவியானவர் அதில் கசிந்து அதிலே சின்ன துவாரங்கள் விழுந்திருக்க கூடும். ஏனால் மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தம் புறப்படும் காலம் என்று சொல்லும்போது இடையில என்ன என்றது இங்கே குறிப்பிடப்படலை. அதில் இவர் தேவனோடு கூட இடைபடுவதும் தேவனோடு கூட ஐக்கியப்படுவதிலே இடைவெளி உண்டாயிருக்க கூடும். ஏனால் சாத்தான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறான், தேவ பிள்ளைகளை அழிக்கணும்னு. தேவனுடைய திட்டம் தேவ பிள்ளைகளிலே நிறைவேற வேண்டும் என்பது தேவன் எவ்வளவு முனைப்பாக இருக்கிறாரோ, தகப்பன் இருக்கிறாரோ, அதுபோல இவனும் சாத்தானின் கூட்டமும் தேவன் செய்வதற்கு எதிரடியாகத்தான் செய்கிறது. ஆதியிலிருந்து வழக்கம், ஏதேனிலிருந்து வழக்கம். அதனால் நிச்சயமாக அவன் ஒரு திட்டத்தை வச்சு அவன் இந்த பலவீனத்தை கண்டுபிடிச்சு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மண், பெண்ணு,
பொருளாசைகள் இவைகளினாலே அழிக்க வேண்டும், பேராசைகளினாலே அழிக்க வேண்டும் என்கிற எத்தனத்திலே அவன் தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன். பெருமையிலே சிலரை விட வைக்கிறது, இப்படி எல்லாம் ஒவ்வொன்றிலும். இதில் தாவீது வேறு எதிலையுமே வீழ்த்த முடியலை என்பதை அறிந்து அவன் பலவீனம் என்ன ஆல்ரெடி தாவீதுக்கு ஏற்கனவே திருமணமானவர். தாவீது திருமணவர், அக்கினோவாமை திருமணம் செய்தவர், அடுத்தது அபிகாயிலை திருமணம் செய்தவர். 2 மனைவிகள் அவருக்கு இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர். அப்போ இந்த சம்பவம் நடந்துட்ட பிறகு சாத்தானுக்கு பெரிய கொண்டாட்டம் வந்துட்டுருக்கும். முடிந்தான் தாவீது. இப்போ தாவீது என் கையில் என்ன செஞ்சிட்டான்? விழுந்துட்டான், என் கையில் விழுந்துட்டான். இப்போ தேவனுடைய கையில் என்ன இல்லை. இப்போ தேவனுடைய திட்டம் அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக என்ன பண்ண போகிறதில்ல, நிறைவேற போவதே இல்லை, விடுவதே இல்லை. இவன் தேவனுடைய கருத்துக்கு போகிறதே இல்லை. நான் என்ன சொல்கிறேனோ அதையே இவன் ஒன்றா செய்வான். ஒன்றா தேவனுடைய கருத்தில் இருக்கும்போது தேவன் என்னென்ன சொல்கிறாரோ அதையே செய்துக்கிட்டு அதே சரி. கடந்த முறை வாசித்தோம் அவர் எப்படிலாம் ஜெபம் பண்ணார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் அவருடைய வீட்டை குறித்தன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சந்ததியில் வரப்போகிற காரியங்கள், இன்னும் அநேக காரியங்களை குறித்து வெகு தூரத்தின் காலத்தின் பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து நடக்க போகிற சம்பவங்கள் உள்பட அவருடைய ஜென்ரேஷனில் என்னென்னலாம் கர்த்தர் செய்ய போகிறார் ஏதுன்னு அநேக காரியங்கள் நமக்கு தெரியப்பட்டது மட்டும் நமக்கு எழுதப்பட்டிருக்குது. மற்றவையெல்லாம் அவருக்கு சொன்னவைகள் அநேகம் இருக்கும். அது எல்லாவற்றையும் சொல்கிற இடமுன்னே அதை காத்துக்கங்க, அதில் எதுவும் பங்கம் வந்துடக்கூடாது, அடியானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக இன்னும் அநேக ஜபங்களை அவர் ஏறெடுக்கிறார். இதையும் சாத்தான் கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பான், பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பான். இரு என்று சொல்லி அநேக வேளைகளில் அரண்மனை நேரத்தில் அவர் உப்பரையில் அவர் உலாவின நாட்கள் பல நாட்கள் இருந்திருக்கக்கூடும். அப்படி இருந்திருந்த வேளையில் அதுக்கான ஒரு தருணமும் வேலையையும் வரல. சாத்தான் அதுக்குன்னு வச்சுக்கிட்டே இருக்கும் போது தேவனும் அதை பார்க்கத்தான் செய்கிறாரு. ஆனால் தாவீது நிற்பான் என்று எதிர்பார்த்திருப்பாரு. தாவீது நிற்கவில்லை. அப்போ ஒரு ஸ்டெப்பாக பார்க்குறார். இப்போ அவ கர்ப்பம் தரித்து விட்டாள் என்று செய்தி அனுப்பிவிடுறா, செய்தி சொல்லிவிட்ட உடனே இவர் அவனுடைய கணவனை உரியாவை, அவன் யுத்தத்தில் இருக்கிறான், ராஜாவுக்காக அங்கே யுத்தத்தில் இருக்கிறான், நல்ல யுத்த வீரன் அவன், ராஜாவுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவன், ஆண்டவருக்கும் ராஜாவுக்கும் உண்மையாக இருக்கக்கூடியவன், உண்மையான ஒரு நீதிமானவன், உண்மையானவன். ஆனால் அவன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி இவர் சொல்கிறார். இப்போ சாத்தான் என்ன பண்ணுறான், அவனை அடுத்த இதுக்கு கொண்டு வரான். எதுக்கு? உரியாவை வர வைக்க வேண்டும், அங்கிருந்து இங்கே வர வைக்க வேண்டும். இது தன்னால் தான் இந்த பாவம் உண்டாயிற்று, இது காரியம் உண்டாயிற்று என்று வெளியில் தெரியக்கூடாது என்று அவனை வர சொல்லி அவனை வீட்டுக்கு போக சொல்லணும். இனி யுத்தத்தில் வேண்டாம், நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி பழைய அந்த பக்கம் போட்டுடலாம், இந்த பக்கம் வராது என்ற ஒரு இதில் இதெல்லாம் யார் கொடுக்குற? பாவத்தை மறைக்க செய்கிறான். வசனம் சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, அறிக்கை மட்டும் இல்லை, அறிக்கை செய்து இனி அந்த பாவத்தை ஒருபோதும் செய்யாதவனைத்தான் சொல்றாரு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ தேவனுடைய இரக்கம் நிச்சயமாக கிடைக்கும், மன்னிப்பு கர்த்தரிடத்தில் கேட்குறவங்களுக்கு. ஆனால் பாவத்தை செய்து திரும்ப செய்து மன்னிப்பு கேட்பதினால் கிடைக்காது. பாவத்தை விட்டு விலகி திரும்ப செய்யாமல் இருப்பதே கர்த்தருக்கு பிரியம். இரக்கமுள்ள தேவனுக்கு பிரியம். பாவத்தினால் வந்த எந்த ஒரு இதையும் கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். பாவத்தை அழிப்பார். பாவியை மன்னித்து கழுவி தண்டித்து சுத்தமாக்கி செம்மையானவனாய் மாற்றி அவன் வழியில் கர்த்தர் அவனுக்கு வச்சிருக்கிற அவருடைய வழியிலே அவனை நடத்தி ஆசீர்வதிப்பார். ஆனால் கொன்னுட மாட்டார்.
ஆனால் பாவத்தை கொன்னுடுவார். பாவியை உடனே பாவியை கொன்னுட மாட்டார். கர்த்தர் பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். பாவியை சிநேகிக்கிறார். பாவியை என்ன செய்கிறாரு? அவன் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சிநேகிக்கிறார். பாவம் செஞ்சுக்கிட்டு இருன்னு சிநேகிக்கல. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அப்போ இவன் அவனை வர வைக்கிறான், உரியாவை வர வைக்கிறான். தளபதிக்கு யோவாப்புக்கு செய்தி அனுப்பப்படுது. அவனும் இவனுக்கு உறவினர் தான், சொல்லி அனுப்புகிறான். அவன் யோசிக்க மாட்டானா? ஏன்னா உரியா நல்லா தானே இருக்கிறான், நம்ம நல்லவனாச்சே, நமக்கு விசுவாசமானவனாச்சே, விசுவாசமானவனாச்சே, அவனை எதுக்கு இங்கே வர சொல்கிறான் யோவான்னு சொல்லிட்டு யோவாப் யோசித்திருக்க மாட்டானா? கண்டிப்பாக யோசித்திருக்க கூடும். 8ஆம் வசனம் பாருங்க. பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. அவன் வீட்டுக்கு போக சொல்லி அவனுக்கு எல்லா பதார்த்தங்கள், அவனுக்கு வேண்டியது என்னென்னவோ செய்து, இவனுடைய பாவ குற்ற உணர்வுகள் எல்லாவற்றையும் மறைப்பதற்கு இது ஒரு காரணத்தை செய்கிறான். தாவீது செய்து அவனுக்கு அனுப்புகிறான். செய்து அவனுக்கு எல்லாத்தையுமே அனுப்பிவிடுறான். நீ வீட்டுக்கு போ, நீ எல்லாம் சாப்பிட்டு நீ உன் மனைவியோட இருன்ட்டு. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்து கொண்டிருந்தான். மாட்டாங்கிறான், வீட்டுக்கு போவே மாட்டாங்கிறான். ராஜா எல்லாம் கொடுத்து அனுப்புறான், வீட்டுக்கு போவே மாட்டேங்கிறான். வீட்டுக்கு போகிறேன். இப்போ இவன் ராஜா என்னடா இது இப்படி பண்ணி இதை சரி கட்டியிருக்கலான்னு பார்க்குறோம். இதை பண்ணி ஆனால் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? கர்த்தர். பிரியமான மகனாக இருந்தாலும் பாவத்தை அவர் விட்டு வைக்கவே மாட்டார். கண்டும் காணாதது போல இருக்க மாட்டார். அதை வேரோட பிடுங்கி ஏறியதான் பார்ப்பார். பிடுங்கி எரிஞ்சி இனி அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு நன்றாக உணர்த்தும்படியாய் நடத்திடுவார். தண்டித்து நன்றாக உணர்த்தி நடத்திடுவார். பாவத்தை பாராத சுத்த கண்ணனாகிய தேவன். அப்போ இவர் யோசிக்கிறார், இப்போ ஆவியானவருடைய ஆளுகையில் இப்போ இல்லை. இப்போ இவர் யாரு? தாவீது. இப்போ சாத்தான் ஆலோசனை கொடுக்குறான். இப்போ சாத்தான் தான் இப்போ ஆலோசனை, அதனால தான் விழுந்தது அந்த ஆலோசனை. இப்போ இன்னொரு ஆலோசனை கொடுக்குறான். வர வச்சுட்டான், இப்படி அனுப்பிச்சி விடு, அப்படி பண்ணி விடுன்னு சொல்லி விடுற மாதிரி சொல்லி விடுறான். அது சரி வரல, சரி வராதுன்னு அவனுக்கே தெரியும். சரி வராத ஆலோசனைகளை தான் கொடுப்பான், சரி வராத ஆலோசனைகள் தான், ஒத்து வராத ஆலோசனைகள் தான் கொடுப்பான், தேவனுக்கு ஏற்புடையாதது தான் கொடுப்பான் என்ன சொல்லிட்டு. ஆனால் அனுப்பிட்டான், அங்கே அனுப்புகிறான், போக மாட்டேங்கிறான். இப்போ ஒரு யோசனையை கொடுக்குறான் சாத்தான். அவனுக்கு ஒரு யோசனையை கொடுக்குறான் பாருங்க. 11 உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடே சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனா? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தான். யோசித்து நைட்டெல்லாம் நிச்சயமா தாவீது தூங்கி இருக்கவே மாட்டான். ஒரு நிம்மதியான ஒரு நித்திரை அவனுக்கு நிச்சயமாக இருந்திருக்காது. தேவனோடு இருந்த அந்த சமாதான நித்திரை அவனுக்கு இருந்திருக்காது. இது எல்லாவற்றையும் அவன் யோசித்து அடுத்தது என்ன சும்மாவே சாத்தான் கொடுப்பான். இதில் வேற யோசித்து பார்த்து இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, இதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன இதுன்னு சொல்லி அவன் ஒவ்வொன்றாக யோசிக்கிறான். தாவீது ஒவ்வொன்றாக யோசித்துட்டு கடைசியாக இன்னொரு முடிவுக்கு வருகிறான். 12ஆம் வசனம். இதில் என்னன்னா, தாவீதினுடைய அபார தேவனாலே நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்து கொண்டே வருவதும், தாவீது கர்த்தருடைய கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்தினாலே தேவனுடைய அளவற்ற கிருபையும் இரக்கத்துக்கும் அன்புக்கும் எல்லையில்லாத பாதுகாப்புக்கும் அவன் பாத்திரவானாக
இருக்கிறான். தேவனாலே பாத்திரவானாக இருந்து அவனுடைய அபார வளர்ச்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டு வரும்போது இவன் சகலவற்றிலும் பரிசுத்தத்திலும் உண்மையிலும் உத்தமத்திலும் இவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதிலும் கர்த்தருக்கு செவி கொடுப்பதிலும் கர்த்தர் சொல்றதை அப்படியே செய்கிறதுலையும் தட்டாமல் செய்கிறதுல இவ்வளவு இதுவாக இருக்கிறானே, இதை உடைப்பதற்கு பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணாதான், பரிசுத்தத்தை கெடுத்தாதான் தேவன் போவார். தேவன் அவனை விட்டு போவார். தேவன் அவன் மீது கோபப்படுவார். தேவன் அவன் மீது சினம் கொள்ளுவார். தேவன் அவனை வைத்திருக்கிற திட்டத்திலிருந்து அவனை வேரோடு பிடுங்கி தூக்கி போட்டுருவார், பிடுங்கி தூர போட்டுருவார். இனி அவனை நினையாதிருப்பார் என்று பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணும்படியாய்த்தான் உள்ளே புகுந்தது. சாத்தான் உள்ளே புகுந்தது. இப்போ 12ஆம் வசனம். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். என்னது இது? வெறும் சாதாரண இல்லை, என்னது? குடி, மதுபான குடி. இது யார் சொல்லியிருப்பா? இது வரைக்கும் தாவீது அவனை குடிக்க பண்றான். தாவீது குடிக்கல, அவனை குடிக்க தாவீது அவனுக்கு முன்னாடி உட்கார வச்சு அவனை குடிக்க வைக்கிறான். இந்த மாதிரி ஒரு காரியத்தை ஒருபோதும் திறந்தெழுந்து செய்யாத தாவீது செய்கிறான். சாத்தானுக்கு இன்னும் சாத்தானை குஷி ஏற்றிக்கிட்டே போகிறான். சாத்தானை பலப்படுத்தி சந்தோஷத்தின் மேலே சந்தோஷத்தில் போகிறான். யாரு? இப்போ நான் ஆட்டி வைக்கிற பொம்மை, இப்போ ஆட்டி வைக்கிற குரங்காட்டி கையில் இருக்கிற குரங்கு, இப்படி ஆடு, இப்படி குதி, இப்படி பண்ணு, இப்படி உட்காரு, எந்திரி, தாவு, அந்த அம்மா மேலே உட்காரு, அந்த அம்மா வச்சுருக்காங்க பார், பர்ஸ் எடுத்துன்னு வா, இது பண்ணு, அதை செய், இந்த விளையாடுன்னு சொல்லி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் இந்த குரங்காட்டி சொல்கிறதெல்லாம் செய்கிறது போல இப்போ தாவீது சாத்தான் சொல்கிறபடியெல்லாம் செய்கிறான். இப்போ அவனை நல்லா வெறிக்க பண்ணுகிறான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடே தன் படுக்கையில் படுத்துக் கொண்டான். பண்ணாலும் இவன் எப்படி இருக்கான் பாருங்க, உரியா. நீ என்ன பண்ணாலும் நான் ஆண்டவனுக்கும் ராஜாவுக்கும் விசுவாசமா தான் இருப்பேன். நான் ஆண்டவனுக்கும் ராஜாவுக்கும் நான் விசுவாசமா இருப்பேன். என்ன பண்ணாலும் சரி, நான் போவே மாட்டேன். பார்க்குறான், வேற வழியே இல்லை. இனி அதுக்கும் மேலே இன்னொரு இதுக்கு போகிறான், கொலபாதகத்துக்கு போகிறான். ஒவ்வொரு பாவத்துக்கு மேலே பாவத்தை செய்து கொண்டே, பாவத்திலே சின்ன பாவம் பெரிய பாவம் என்பது கிடையாது. அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகிறான். 14ஆம் வசனம். காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். ஆனா பாருங்க, அவன் அப்ராணி. அவன் அந்த நிருபத்துக்கு உள்ள இருக்கிற கொலபாதகம் தெரியல. தன்னை சிருஷ்டித்த தேவனும் யார ராஜாவுமே தவிர அவனுக்கு வேற இல்லை. எல்லாமே அதுதான். தன் ராஜாவை அப்படி நம்புகிறான். ஆனா அந்த நிருபத்துல என்ன எழுதி வைத்திருக்கிறான் என்றால், இவனை சத்துருக்கள் கருத்தில் விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் கையில் இவன் விழுந்து மடிய வேண்டும் என்று எழுதி அனுப்புகிறான். அதை இவன் அழிந்து போகணும், இவனை எதிரிகள் கொன்று போடுறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்துடு இவனை அப்படின்னு சொல்லி அது உள்ள எழுதி அனுப்பியிருக்கிறது யாருக்கு தெரியல? உரியாவுக்கு. அவனையே கொன்று போடும்படியான ஒரு கடிதத்தையும் அவன் எடுத்துக்கிட்டு போறான். உரியா கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். பாருங்க. அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோடே யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தின் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். அப்பொழுது யோவாபுக்கு தெரியாத அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புறான். அந்த கடிதத்தை படிச்சு பார்க்கறான். இப்படி எழுதி அனுப்புறானே தாவீது, எப்படி என்ன ஆச்சு, என்ன நடந்தது, அங்கே என்ன நடந்தது, எதுக்காக உரியாவை இவ்வளோ விசுவாசம் உள்ளவன், ராஜாவின் மேலே அவ்வளோ நம்பிக்கை உள்ளவன்,
ஆனால் இவனை எதுக்கு எதிரிகள் கையில் போய் அழியும்படியா பண்ணுறானே கொள்றானே? இப்போ தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா அவனுக்கு யோவாப்புக்கு பின்னாடி எதுக்கு இந்த கொலபாதகத்தை தாவீது செய்தான் என்று? அப்பொழுது யோவாப் அந்த யுத்தத்தின் செய்திகளையெல்லாம் தாவீதுக்கு அறிவிக்க ஆள் அனுப்பி, தான் அனுப்புகிற ஆளை நோக்கி, நீ யுத்தத்தின் செய்திகளையெல்லாம் ராஜாவுக்கு சொல்லி தீர்த்தபோது ராஜாவுக்கு கோபம் எழும்பி, அவர், நீங்கள் பட்டணத்திற்கு இத்தனை கிட்ட போய் யுத்தம் பண்ண வேண்டியது என்ன? அலங்கத்தில் நின்று எய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? எருபேசேத்தின் குமாரன் அபிமெலேக்கை கொன்றது யார்? தேபேசிலே ஒரு பெண் பிள்ளை அலங்கத்திலிருந்து ஒரு எந்திரக்கல்லின் துண்டை அவன் மேல் போட்டதினால் அல்லவோ அவன் செத்தான். நீங்கள் அலங்கத்திற்கு இத்தனை கிட்ட போனது என்ன என்று உன்னோடே சொன்னால், அப்பொழுது நீ, உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்று சொல் என்றான். இவனும் நேத்தியா அதை இந்த ஆள் வந்தவன் எதுவும் சந்தேகப்படக்கூடாது, இவன் எந்த விதத்தில் ராஜா மேலே சந்தேகப்படக்கூடாதுன்னு இவனும் அதுக்கு ஏற்றபடி அவனுக்கு ஏற்றபடி எல்லாமே கரெக்டாக சொல்லி அனுப்புகிறான். கடைசியில் இப்படிலாம் சொல்லு. அப்போ சொல்லும்போது உரியா இந்த மாதிரி இறந்துட்டான், உரியா இதில் யுத்தத்தில் இறந்துட்டான் அப்படிங்கிறத அப்படி சொல்லி டைரெக்டாக ஃபஸ்ட்டு சொல்லிடாதபடி கடைசியாக சொல்லும்படி சொல்லிடுறான். அந்த ஆள் போய் உட்பிரவேசித்து யோவாப் தன்னிடத்தில் சொல்லி அனுப்பின செய்திகளையெல்லாம் தாவீதுக்கு அறிவித்து, தாவீதை பார்த்து, அந்த மனுஷர் கைமிஞ்சி அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தபோது நாங்கள் பட்டணவாசல் மட்டும் அவர்களை துரத்தினோம். அப்பொழுது வில்வீரர் அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவகரின் மேல் எய்ததினால் ராஜாவின் சேவகரில் சிலர் செத்தார்கள். உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாபினிடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம். பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறொருவனையும் பட்சிக்கும். நீ யுத்தத்தை பலக்க பண்ணி பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திடன் சொல் என்றான். தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இழவு கொண்டாடினாள். ஆனால் இது தாவீது தான் இப்படி இது பண்ணி சாத்தானுக்கு பேச்சை கேட்டு அவனுக்கு துணை நின்று இப்படி செய்துட்டான் என்று அவளுக்கு தெரியவே தெரியாது. உண்மையிலே அவர் யுத்தத்தில் நியாயமான முறையில் யுத்தத்துக்கு தேசத்துக்காக யுத்தத்தில் நின்று அவர் இறந்துட்டார் என்று தான் அவர்கள் நினைத்திருப்பார்கள். இழிவு கொண்டாடினாள். 27. துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதாய் இருந்தது. ஒரு பையனும் பிறந்துட்டான். பாவத்தில் ஒரு பையனும் பிறந்துட்டான். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். நாத்தான் என்பவன் தீர்க்கதரிசி, ஊழியக்காரரை அனுப்புறாரு. கர்த்தர் ஊழியக்காரரை அனுப்புறார். யார் இடத்துக்கு? தாவீதின் இடத்துக்கு. இது வரைக்கும் தேவன் கண்டுக்கவே இல்லை, தேவன் பார்க்காமலே விட்டுட்டாரு, தேவன் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் விட்டுட்டாருன்னு இவர் நினச்சிருப்பார். இவர் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடப்பதற்கு சில மாதங்கள் கடந்து சென்றிருக்காத. ரெண்டாவது, குழந்தையும் பிறந்துட்டுன்னு வந்துட்டுன்னா அப்போ எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? ஒரு குழந்தை பிறக்கிறதுக்குன்னு ஒரு கால அவகாசங்கள் இருக்கு இல்லையா, கால மாதங்கள் இருக்கு இல்லையா, அவ்வளோ நாட்களும் என்ன செய்துட்டே போயிட்டு இவர் இந்த பாவத்தை குறித்தும் இந்த அக்கிரமத்தை குறித்தும் இந்த மீறுதலை குறித்தும் இந்த பொல்லாப்பை குறித்தும் இந்த கொலைபாதகத்தை குறித்து கர்த்தர் பாதத்தில் இவர் சரண்டர் பண்ணியிருக்கணுமா இல்லையா? தீர்க்கதரிசியை அனுப்புவதற்கு முன்னதாக இவர் தேவனிடத்தில் போய் என்ன செய்திருக்கணும்? விழுந்திருக்கணும். தேவனிடத்தில் முதல்ல விழுந்திருந்திருந்தா கூட இந்த கொலைபாதகங்கள் அதெல்லாம் என்ன செய்திருக்காது? உரியா செத்துருக்கவும் மாட்டான். இப்போ கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது.
தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபமுண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பாருங்க, இப்போ ஒரு சம்பவத்தை ஒரு கதையை சொல்றாரு. டைரக்டா நீ இப்படி பண்ணியே இப்படி உரியா மனைவியை சயனித்து அவளுக்கு குழந்தை உண்டாகி என் தேவனுக்கும் அவள் கணவனுக்கும் துரோகம் செய்து இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ததுமல்லாமல் மூடி மறைக்க அவனை வெறிக்க பண்ணி அவனை விருத்த சேதனம் இல்லாத மனுஷர்கள் கையில போய் விடும்படி செய்து அவனை கொன்று போடவும் செஞ்சுபிட்டியே. இவ்வளோ காரியத்தை என்ன செஞ்சுட்ட? ஒன் பை எல்லாமே செஞ்சுட்டே அப்படின்னு டைரக்டாக வராதபடி அப்படி கொஞ்சம் பக்குவமாக வராரு. கர்த்தர் பக்குவமாக வராரு. மனுஷர் சடார்னு வருவோம், கர்த்தர் எப்படி வராரு? பக்குவமாக வராரு. வந்து இப்படி சொல்கிறாரு. அவன் வாயாலே அப்படி சொல்கிறான். அந்த ஆட்டை யார் பண்ணுது? அவன் மரணத்துக்கு பாத்திரமா? ஒருத்தனுக்கு அவ்வளோ ஆடு மாடு இருக்குது. அவன் வீட்டுக்கு வந்தவனுக்கு அந்த ஆடு மாடில் எடுத்து வெட்டி அவனுக்கு கறி சமைக்கிறத விட்டுட்டு பக்கத்தில் இருக்க தரித்திரனுடைய இருக்கிற ஒரே ஒரு ஆடு அவனுக்கு செல்லமாக மகளை போல வளர்ந்துக்கிட்டு இருக்க அந்த ஆடு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அவன் மடியில் படுத்து அவனுடைய அப்பத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு அது இருக்குது, செல்லமாக இருக்குது, அவனுக்கு உயிரா. அதை கொண்டு வந்து நீ வந்தவனுக்கு வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு அவன் வீட்டு ஆடை எடுத்து சமைச்சு கொடுத்தான்னா அவன் எவ்வளோப்பட்ட பொல்லாப்பானவன், மரணத்துக்கு பாத்திரமா, அவனை கொன்னுன்னு அவனை விடக்கூடாது அப்படின்றாரு தாவீது. ராஜா இல்லையா, அதனால சொல்றாரு கொன்னுறணும் அப்படின்றாரு. இப்போ இவர் சொல்றாரு. இப்போ 6ஆம் வசனம், அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். சொல்றார், நீயே அந்த மனுஷன், அந்த ஆட்டுக்குட்டியை கொன்னதுக்கு சொல்றியே, அது போல உரியாவை என்ன செஞ்சிட்ட? கொன்னுட்டியே. உரியாவை கொன்னுட்டியே. அப்போது இஸ்ரவேலின் தேவனாகிய 7ஆம் வசனம் வாசிக்கணுமா? 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். இது கூட உனக்கு பத்தலைன்னா இன்னும் கூட என்ன செய்திருக்கலாம்? நீ கொடுத்துருப்பேன். நீ என்ன செய்திருக்கலாம்? நான் தந்திருப்பேன், உனக்கு தந்திருப்பேன். இன்னும் வேண்டியதை கூட உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். ஆனால் ஏன் இந்த பாவ பொல்லாப்பை செய்தாய்? இந்த அக்கிரமத்தை செய்தாய். 9, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தேன் ஆகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தேன் ஆகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். இப்போ தண்டனை, இப்போ வருது தண்டனை. இப்போ என்ன வருது? தண்டனை. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடே சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான்.
அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கச் செய்தார். ஆனாலும் அதுக்கப்புறம் கர்த்தருக்கு அடுத்த வாரம் பார்ப்போம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். இப்போ எங்க விழுந்துட்டாரு? கர்த்தரிடத்துல விழுந்துட்டாரு. இப்போ சாத்தான் கையில இருந்து அவ்வளோ லேஸில் போக முடியாது. ஆனால் சாத்தானுடைய கரத்தில் இருந்த வழுவி யார் பாதத்தில் வந்து விழுந்துட்டாரு? இப்போ சாத்தானுக்கு என்ன ஆயிட்டு? திகிலாய் போயிட்டு. இவ்வளோ நேரம் நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுன்னு இருந்தவன் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி திருப்பியும் கர்த்தருடைய மகனை என்ன செஞ்சிட்டாரு? திரும்ப அவர் பக்கமாய் எடுத்துட்டார். அவர் பக்கமாய் எடுக்கும்போது அவன் அறிக்கை பண்ணது நாத்தானுக்கு முன்னதாகவே அந்த அறிக்கையை பண்ணுறார். எங்கேயோ ஒளிஞ்சி மறைஞ்சி ஒரு அறையில் அப்படி சொல்லலை, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று. தீர்க்கதரிசிக்கு முன்பதாக, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு முன்பதாகவே ராஜா இவர். யார் இவர்? ராஜா. ஆனால் என்ன செய்கிறாரு? ராஜாதி ராஜாவுக்கு கர்த்தர் இருக்கிறார் முன்னாடி, கண்ணால் பார்க்காட்டிலும் கர்த்தர் இருக்கிறார் முன்னாடி. ஆனால் நிற்கிறது தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிக்கு முன்னாக வெக்கப்படாமல் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டான். அறிக்கை செய்தது மட்டுமல்ல, அதை அடியோடு விட்டு விட்டான் தேவனுடைய பார்வையில். அதையும் கர்த்தர் பின்னாடி சொல்றார், அவன் அதுக்கு பிறகு எந்த பாவத்தையும் அவன் செய்யவே இல்லை என்று தாவீது செய்யல, அதோட விட்டுட்டான். இப்போ சாத்தானை இவ்வளோ தூரம் சந்தோஷப்பட்டு சாத்தானை பலப்படுத்திக்கிட்டு இருந்த தாவீது சாத்தான் கரத்தில் இருந்து யார் கரத்துக்கு இப்போ வந்துட்டாரு? தேவனுடைய கிருபையின் இரக்கத்தினால கர்த்தர் கரத்தில் வந்துட்டார். ஆனாலும் தண்டனை என்கிற லிஸ்ட் அங்கே சொல்லிட்டார். தண்டனை என்கிற லிஸ்ட் அங்கே வாசிக்கப்பட்டுடுச்சு. என்னன்னு சொல்லி வாசிக்கப்பட்டுடுச்சு. அந்த தண்டனை நீங்காது, அது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சாத்தானுக்கு அது போதாது. தாவீதை வேரோடு அற்றுப்போக பண்ண வேண்டும். உன்னதமானவருடைய நோக்கத்தின் திட்டங்கள் அதில் நிறைவேறவே கூடாதுன்னு வச்சுருந்தோமே. இவ்வளோ சந்தோஷப்பட்டு கொஞ்ச காலம் களி கூர்ந்தோமே, பல மாதங்கள், ஒரு வருடம் களி கூர்ந்தோமே. இப்போ என்ன ஆகிப்போச்சு? எல்லாமே தலைகீழ மாறிப்போச்சு. அந்த தேவன் தான் நம்முடைய தேவன், இன்றைக்கும் நம்முடைய தேவன். அவருடைய அனாதி திட்டத்தில் இருந்தவனை சாத்தான் கொஞ்ச காலம் இழுத்து கொண்டு கைப்பாவையாய் பயன்படுத்தினாலும் தேவனுடைய கருத்துக்கே திரும்ப தேவன் வரும்படி கிருபை பாராட்டி செய்து, தாவீதுக்குள்ள இருந்த ஒரு நல்ல குணம் என்னன்னா, தகப்பனிடத்தில் பாதத்தில் விழுந்து ஒழிக்காமல் தேவனிடத்திலே பாவத்தை அறிக்கை செய்தது மட்டுமல்ல, வந்த ஊழியனுக்கு முன்பதாகவும் அதை வெட்கப்படாமல் அறிக்கை செய்து அதை அடியோடு தாவீது விட்டுவிட்டான். தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறவர்களை சில நேரங்களில் சாத்தான் பறித்து கொண்டு போனாலும் கூட தேவன் அவன் கரத்திலிருந்து பறித்து தமது கரத்திலே பத்திரப்படுத்தி அவனை செம்மையானவனாக இருப்பதற்கு அவனை தண்டித்து அவனை செதுக்கி உருக்கி அவனை பரிசுத்த உன்னத தேவனுக்கு கீழ்ப்படுகிற பாத்திரமாக உருவாக்கி தேவன் அதிலே மகிமைப்படுகிறார். தேவன் இவ்விதமாக ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். அவர்தான் நம்மை வழிநடத்துகிறார். மரண பரியந்தமும் நம்மை வழிநடத்துவார். அவருடைய அனந்த நம் கற்பனைக்கு எட்டாத நம்முடைய யூகத்துக்கும் எண்ணத்துக்கும் நம் யோசனைக்கும் எட்டாத வகையில் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருந்து அங்கே மேன்மையான இடத்துக்கு கொண்டு வந்து நிலை நிறுத்தி தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தம்முடைய பிள்ளைகள் மூலமாக மெய்ப்பிப்பார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். திரியேக தேவன் மகிமைப்படுத்துவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்வார். அவருக்கே எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மகா கிருபையும் இரக்கமாய் இந்த நாளிலும் ஆராதனையை ஆண்டவரே தேவரே நடத்தி கொடுத்த மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக கரமும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய அபிஷேகமும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளும் வசனத்தினாலும்
நீர் கிருபையாய் நிறைத்து வழி நடத்தின பாக்கியத்திற்காய், எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தின பாக்கியத்திற்காய், லைவில் கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நேர் நடத்தின பாக்கியத்திற்காய், பேசி வழி நடத்தின பாக்கியத்திற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். தந்தையே, எங்களுடைய காரியங்கள் தேவைகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. சகலவற்றையும் நீர் நிறைவேற்றி ஆண்டவரே, எல்லா வேதனைகளும் எங்களை விட்டு வியாகுலங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி கர்த்தராகிய தேவனே, நீர் மகத்தான காரியத்தை இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அதை செய்திருப்பீர் என்று நம்புகிறோம். கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்னபடியே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறபடி கர்த்தர் நல்லவர் என்பதை எங்களுக்கு தகப்பனே, நீர் நல்லவர் என்பதை ருசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. அது எங்கள் அத்தனை பேரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். கரத்தினாலே மூடி மறைத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடைய கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.